ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ஐ எம் ஸ்டாண்டிங் ஆன் மில்லியன் லைஃப் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். சில விஷயங்களை எப்போவுமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் நமக்கு அதை பற்றி புரியும். இந்த எபிசோடில் சில விஷயங்களை சைக்காலஜிக்கலாக சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை அது உங்களுக்கு புரியலை அப்படின்னாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. சரி, வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐ எம் ஸ்டாண்டிங் ஆன் மில்லியன் லைஃப் சீசன் 1 எபிசோட் 12. இது ஒரு parallel வேர்ல்ட், ரியலாகவே இருக்கிற ஒரு வேர்ல்டு அப்படின்னு கேம் மாஸ்டர் சொல்லவும், அப்படின்னா பூமியில் இருக்கிற மாதிரியே இவங்கெல்லாம் ரியலான மனுஷங்களா, நான் அதில் ஒருத்தனை கொலை பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறான். நம்ம ஹீரோ அந்த கேம்குள்ளே போனால் அதே டயத்துக்கே திரும்ப இப்போ வரான். என் கையால் நான் ஒருத்தனை உண்மையிலேயே கொலை பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவால் அவன் கொலை பண்ணதை கொஞ்சம் ஏற்றுக்கிட முடியல. அவனுக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. நான் அந்த கேம்குள்ளே இருந்து வெளியே வந்துமே கூட என் ஹார்ட் ஃபாஸ்ட்டாக அடிக்கிறது நிற்கவே மாட்டேங்குது. நான் ஏதோ ரோலர் கோஸ்டரில் போகிற மாதிரி இருக்குது, இல்லை ஏதோ வானத்திலேருந்து கீழே விழுற மாதிரி இருக்குது. இந்த ஃபீலிங்கை என்னால் நிப்பாட்ட முடியலை. ஆனால் இதுக்கப்புறம் நான் செஞ்சதை என்னால் மாற்ற முடியாது. இது நான் ஆரம்பிக்கவே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ அப்படியே சிரிக்கிறான். ஏன்னா எதுவுமே நம்ம ஹீரோவோட கண்ட்ரோல்லையே நடக்கல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். முந்தி மாதிரி இல்லாம இப்ப நம்ம ஹீரோ ஸ்போர்ட்ஸ்ல வேற லெவல்ல விளையாடுறான். எல்லா பாய்ஸுமே பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. எங்கப்பா யோஸ்கே இவ்வளவு சூப்பரா விளையாடுவானா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க. கோசவேவும் அவளோட பிடி பீரியட்ல இப்பெல்லாம் சும்மா உட்காந்துருக்காம ஓரளவுக்கு விளையாட ஆரம்பிக்கிறா. அதுக்கு காரணம் அந்த கேம்ல விளையாடுறது மூலமா கிடைக்கிற ஸ்டாமினா தான். இருந்தாலுமே இந்த வேர்ல்டுல அவளுக்கு டிசீஸ் இருக்குங்கிறதுனால அந்த லெவலுக்கு எனர்ஜெட்டிக்கா விளையாட முடியல. நம்ம ஹீரோவை நினைச்சுதான் லோபோ கோசவேவோ வருத்தப்படுறாங்க. ரியல் வேர்ல்டுன்னு கேம் மாஸ்டர் சொல்லவும், ஆமா யோஸ்கேக்கு என்னாச்சு அப்படின்னு லோ கேட்கிறா. ஓ ஆமா, உங்களுக்கு தெரியாதுல்ல, ஆர்கரோஸ் ஃபாலோவர்ஸை நாங்கள் காப்பாற்றணும்ல, அப்போது எல்லாமே நாங்கள் நினச்சபடி போகலை, யோஸ்கே ஒருத்தனை கொல்ல வேண்டியதாக போச்சு அப்படின்னு சொல்லி யோகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கா. நம்ம ஹீரோ இப்போ சோகமாகி பாலை கரெக்டாக கோலில் போடலை, திடீர்னு இவன் ஏன் சோகமாயிட்டான் அப்படின்னு சொல்லி மற்றவங்க எல்லாம் பார்க்குறாங்க. யோஸ்கிக்கு அது உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்னு லோ யோசிக்கிறா. இப்போ நம்ம ஹீரோ பழையபடியே அவனோட வீட்டுக்கு தனியாக தான் நடந்து போய்கிட்டு இருக்கான். நான் யாரு, எதுக்காக இதில் மாட்டிக்கிட்டு இருக்கணும், எதனால இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு இப்போ ரொம்பவே சோகமாகறான். அப்போ நம்ம ஹீரோட ஃபோனில் ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு எடுத்து பார்த்தா கேம் மாஸ்டர் கிட்டே இருந்து ஏதோ மெசேஜ் வந்திருக்கு. திரும்ப போய் ஏதாச்சும் ரிக்வெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஓப்பன் பண்ணி பார்த்தா, கொலை பண்ணியே இப்போ எப்படி ஃபீல் பண்ற அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருக்கு. அதை அப்படியே நம்ம ஹீரோ டெலீட் பண்ணிட்டு வீட்டுக்கு போய், ஒருவேளை இந்த கேம் மாஸ்டர் தான் நான் கொலை பண்ற மாதிரி அந்த இடத்துல ஒரு செட்டப்பை பண்ணி வச்சிட்டானோ, இல்ல அது ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டுங்கிறதுனால தான் நான் அந்த டெசிஷன் எடுத்தேன், இது என்னோட தப்பு தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு திடீர்னு வந்து நிக்கிறா. ஆமா நீ யாரு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் அனுப்பின மெயிலுக்கு நீ ஏன் ரிப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கறா. நீ தான் அந்த கேம் மாஸ்டரா, இல்லைன்னா ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்க பொண்ணா நம்ம ஹீரோ கேட்கவும், நீ இப்ப கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு சொல்லவும், கன்ஃபார்ம் நீ தான் கேம் மாஸ்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, ஆமா நீ எதுக்காக இங்க வந்திருக்கன்னு கேட்கறான். கொலை பண்ணதை பத்தி நீ எப்படி ஃபீல் பண்ற அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், அந்த 3 பேரையும் காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் அப்படி பண்ணேன், அது போக எங்களை ட்ராப்ல மாட்ட வச்சு என் கூட இருந்த ஒருத்தனும் இறந்து போயிட்டான், அதை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் அவனை நான் கொன்னேன், அது ஒரு விர்ச்சுவல்னு நினைச்சுதான் நான் கொன்னேன், இல்லைன்னா கண்டிப்பா கொண்டிருக்க மாட்டேன், எப்படி இருந்தாலும் இப்ப இதையும் மாத்த முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ எப்படி ஃபீல் பண்ற அப்படின்னு அவ கேட்கறா. அவனை நான் கொன்னது தப்பு தான், கொல்லாம இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன், பட் இப்ப எதையும் மாத்த முடியாது அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நெக்ஸ்ட் பிளேயரை தெரிஞ்சுக்கிட ஆர்வமா இருக்கா அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், ஆமா கேட்கணும்னு நினைச்சேன், யோகாவை திடீர்னு பாத்ரூம்குள்ள இருந்து காப்பாத்த சொன்னியா, அதே எதுக்காக, எங்களோட 4th குவெஸ்ட் கம்ப்ளீட் ஆகுறதுக்கு அவ தான் காரணமா இருந்திருக்கா நம்ம ஹீரோ சொல்லவும், இந்த தொப்பியை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கேம் மாஸ்டர் கூட்டிட்டு போறா. முகமூடி போட்ட சில ரவுடிஸ் வந்து ஒரு ஹோட்டலுக்கு வெளியே ரெடியா நின்றுட்டு இருக்காங்க. ஆமா இப்போ இதுக்கு ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அதை ஒருத்தன் உட்காந்துருக்கான் பாரு, அவன் ஆக்சுவலி ஒரு ட்ரக் டீலிங் பண்ணிட்டு இருந்தவன், இன்னும் 20 செகண்ட்ல அவனை கொல்ல போறாங்க. நெக்ஸ்ட் குவெஸ்ட்ல உங்க கூட இருக்க போறவனா அதுல ஒருத்தன், அவனுக்கு 14 வயசு ஆகுது, அவனுக்கு ஒரு தம்பியும் இருக்கான். 3, 2, 1 அப்படின்னு சொல்லி கேம் மாஸ்டர் சொல்லவே இப்ப கரெக்டா கதவை திறந்துட்டு உள்ள வராங்க. இதோ இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொல்லலான்னு போகவோ டக்குன்னு நம்ம ஹீரோ அவங்கள தட்டி விட்டுருதான். டேய் உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கவோ, கொலை பண்றதெல்லாம் தப்புங்க வேண்டாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நம்ம ஹீரோட காலிலேயே இரும்பு பேட்டை வச்சு அடிக்கவும் நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி, அந்த கேம்ல நம்ம ஹீரோக்கு எவ்வளவோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இவங்க கூட வேற லெவல்ல ஃபைட் பண்றான். அப்ப ஒருத்தன் நம்ம ஹீரோ கிக் பண்ணுவோம், அச்சோ தம்பி அப்படின்னு ஒருத்தன் கத்தவும், அவனுக்கு ஒரு தம்பி இருக்கான்னு கேள்விப்பட்டேன், சோ அப்படின்னா இவன் தான் நெக்ஸ்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லி அவன் முகத்தாவத்து நம்ம ஹீரோ பாக்குறான். இங்க பாரு, கொலை பண்றதுனால உனக்கு எதுவோ கிடைக்க போறது இல்ல, பிரச்சனை மட்டும் தான் மிஞ்சும், இதை நீ பண்ணாம இருக்கிறது தான் உனக்கு நல்லது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த ஹோட்டலுக்குள்ள இருக்கிற ஒருத்தன் பாஸுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். பாஸ், ஒரு சின்ன பையன் வந்துட்டு நம்ம பிளான் எல்லாத்தையும் தடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லவோ, இப்போ அந்த பாஸே டைரக்டா உள்ள வந்துருதான். நீ யாருக்காக வேலை பார்க்க, நகுகுமி கேங்கா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், அப்படி ஒரு கேங்கே நான் கேள்விப்பட்டதில்ல நம்ம ஹீரோ சொல்றான். பொய் சொல்லாத, என்ன தடுக்கிறதுக்காக தானே உன் கேங் ஆளுங்க ஒன்னு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் கண்ண நீட்டவும் நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. யோஸ்கே அப்படின்னு அந்த பொண்ணு கூப்பிடுவோ, என்ன குட்டி பொண்ணா அப்படின்னு சொல்லி அந்த பாஸ் பாக்குறான். உனக்கு இது வேணுமா அப்படின்னு சொல்லி அவன் அந்த கிளவுஸை காமிக்கிறா. நம்ம ஹீரோட அந்த கிரியேச்சர் மேஜிக்ல யூஸ் பண்ற கிளவுஸ் இது, சோ இதை போட்டு நம்ம ஹீரோ எது சொன்னாலும் நம்புவாங்க. சோ அந்த கிளவுஸோட மேஜிக் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அசையாம அப்படியே நில்லு அப்படின்னு சொல்லவும், அந்த பாஸால இப்ப அசைய முடியல, நம்ம ஹீரோ அவனை அடிச்சு போட்டுதான். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த நெக்ஸ்ட் பிளேயருக்கு ஷாக்கிங்கா இருக்குது. இப்ப போலீஸ் அந்த இடத்துக்கு வரவும், ஹே இந்த வழியா தப்பிச்சு போயிருங்க, போலீஸ் கிட்ட மாட்டிக்கிடாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அவனுக்கு ஹெல்ப் பண்றான். அந்த பாஸ் வந்து நம்ம ஹீரோவை ஷூட் பண்ணலாம் அப்படின்னு போகவும்,
அந்த நெக்ஸ்ட் பிளேயர் இந்த துப்பாக்கியை தள்ளி விடுறான். நீ என்னோட காசுல தான் வாழ்ந்துட்டு இருக்க அப்படின்னு அவன் சொல்லவும் அவன் உன்னை ஐயா பாவன் விட்டுட்டு போயிருக்கான், கோலத்தனமா ஷூட் பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ் அடிச்சுட்டு அவன் அங்க இருந்து கிளம்புறான். நெக்ஸ்ட் பிளேயர் அவன் தம்பியும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிருந்தாங்க. அந்த பாஸை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. இப்போ நீ ஒரு கொலையை தடுத்திருக்க, இப்போ சொல்லு நீ அந்த இடத்துல கொலை பண்ணதை எப்படி ஃபீல் பண்ற அப்படின்னு கேம் மாஸ்டர் கேட்கவும் எனக்கு தெரியல, ஆனா நான் என்ன பண்ணணுங்கிறது இப்போ எனக்கு புரிஞ்சிடுச்சு. அவனை மட்டும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்ட்ல என்னால கண்டிப்பா ஜெயிச்சிருக்க முடியாது. யோகாவை நீங்க காப்பாத்த சொன்ன அப்ப எனக்கு புரியல, ஆனா இப்பதான் எனக்கு புரியுது. யோகா இல்லாம போன கொஸ்ட்டை எங்களால கம்ப்ளீட் பண்ணிருக்க முடியாது. ஒருவேளை நான் மட்டும் யோகாவை காப்பாத்தலைன்னா அவளோட தப்பான போட்டோஸ் இன்டர்நெட்ல வந்து அவளுக்கு இந்த வேர்ல்டுக்கு திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லி என்னமே இருந்திருக்காது. நாங்களும் அந்த கொஸ்ட்ல தோத்து போயிருப்போம். சோ அதே மாதிரி தான் இவன் மட்டும் இந்த இடத்துல அரெஸ்ட் ஆயிருந்தான் அப்படின்னா கண்டிப்பா இந்த வேர்ல்டுக்கு திரும்ப வரணும்னு நினைச்சிருக்க மாட்டான். நாங்களும் அந்த கொஸ்ட்ல ஃபெயில் ஆயிருப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் மத்தவங்களோட உயிரை நீ எந்த லெவலுக்கு வேல்யூ பண்ற அப்படின்னு சொல்லி அந்த கேம் மாஸ்டர் கேட்கவும் நான் எப்பவும் ஒரே மாதிரி தான், எல்லா உயிருமே எனக்கு ஈக்குவல் கிடையாது. என்ன பொறுத்தளவு இந்த வேர்ல்டுல இருக்கிற எல்லா ஹியூமன்ஸுமே செத்து போகணும், ஏன்னா எல்லாருமே மோசமானவங்க தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பக்கத்துல ஏதோ ஒரு கொலை நடந்திருக்கான் அப்படின்னு சொல்லி லோவோட ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருக்கவும் மர்டர் ரொம்பவே கஷ்டமானதா இருக்கும் அப்படின்னு சொல்லி லோ சொல்றா. என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி அவ ஃப்ரெண்ட்ஸ் கேட்கவும் ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லி லோ சமாளிக்கிறா. இங்க பக்கத்துல ரெஸ்டாரண்ட்ல ஒருத்தனை துப்பாக்கியோட அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கோசேவியோட அம்மா சொல்லவும் ஓ அப்படியா அப்படின்னு அவ கேட்கறா. சரி குளிக்கிறதுக்கு வெந்நீர் ரெடி பண்றியா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்கவும் சரி அவள அங்க இருந்து போறா. ஒருத்தன் பர்ஸை திருடிட்டாங்கிற நியூஸை கேட்டதுக்கே இவ கதறி அழுதா. துப்பாக்கியோட ஒருத்தன் மாட்டிருக்கான்னு சொல்றேன், ஆனா இவ இவ்வளவு அமைதியா இருக்காளே அப்படின்னு அவங்க அம்மா யோசிக்கிறாங்க. லோவையோ கோசவேவையும் காப்பாத்துறதுக்காகவாச்சும் நான் உயிரோட இருப்பேன் நம்ம ஹீரோ சொல்லவும் என்னைய மறந்துட்டியே அப்படின்னு சொல்லி யோகா காமெடி பண்றா. யோகாவும் அவ ஃப்ரெண்டும் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்காங்க. யோகாவை பேச விடாம அவ ஃப்ரெண்டே பேசிட்டு இருக்கா. இங்க இருக்கிற சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ல ஒருத்தன் துப்பாக்கியோட மாட்டிருக்கானா, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவ பேசிட்டு இருக்கா. சரி மத்தவங்கள பத்தி சொல்றியா, உன்னை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேம் மாஸ்டர் கேட்கவும் நானும் ஒன்னும் பெருசாலாம் கிடையாது, நார்மலானவன் தான். நான் இந்த உலகத்துல இருக்கிறதும் வேஸ்ட் தான். என்னோட ஐடியா தப்பானது, நான் தப்பா தான் சொல்றேன்னு எனக்கே நல்லா தெரியும். ஆனா என்னோட இந்த ஃபீலிங்ஸை நான் எப்படி உனக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஒருவேளை நான் யோசிக்கிறது தப்பா இருந்தாலுமே அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு சின்ன பையனை நான் காப்பாத்தலைன்னா உயிர் வாழ்றதே வேஸ்ட்னு கோசவே நினைக்கிறா. ஒவ்வொருத்தங்களோட ஐடியாவும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஆனது, ஆனா அதுக்காக அவங்க போராடுறாங்க. சோ என்னோடதுக்காகவும் நான் போராடுவேன், ஏன்னா அதுதான் என்னோட ஜஸ்டிஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோவோட ஐடியல்ஸ் கண்டிப்பா நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது. லைஃப்ல ஃப்ரெண்ட்ஸே இல்லாம தனிமையில கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும்தான் சில விஷயங்கள் வழிகள் மூலியமா தான் புரிய வரும். எத்தனை பேருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிங்கறத முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. ஒருவேளை அது புரியல அப்படின்னாலுமே எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா அது பெருசா ஸ்டோரியை எதுவும் பாதிக்காது. எப்படி இருந்தாலுமே கதையில ஹீரோ அப்படிங்கிறவங்க நல்லது மட்டும் தான் பண்ணுவாங்க. சோ இந்த ஒரு விஷயத்தை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதோட சீசன் 1 முடிஞ்சது. மேபி இந்த கடைசி எபிசோட் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாவும் போரிங்காவும் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலுமே கூட நெக்ஸ்ட் சீசன் வேற லெவல்ல இருக்கும். கண்டினியூஸா நான் சீசன் 2 போடுறேன், மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.